அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். இந்த வாரம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே வந்த படம் தான் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். ஹாரர் படம்னு சொல்லி பரபரப்பா பேசப்பட்ட படம் தான் டெவில். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி பல எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா, இந்த படத்த இயக்கியிருக்கிறவர் சவரகத்தி படத்த இயக்குன மிஷ்கின் அவர்களோட தம்பி தான். இயக்குனர் மிஷ்கினோட தம்பி தான் இந்த படத்த இயக்கியிருக்காரு. அது இல்லாம இந்த படத்துக்கு மியூசிக் இயக்குனர் மிஷ்கின் அவங்களே மொத தடவையா பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. அது இல்லாம இந்த பட விழால பூர்ணாவ பத்தி சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் கான்ட்ரோவர்சியலா ஆயி இப்ப ட்ரோல் ஆயி அதுக்கப்புறம் இப்ப படத்துக்கு அது விளம்பரமா அமைஞ்சது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. ஸோ இந்த மாரி பல எதிர்பார்ப்புக்கு இடையிலே வந்த படம் எப்படி இருக்கு? இந்த படம் ஒர்த்தா இல்லையா? பார்க்கலாமா வேணாமான்னு டீட்டெயில் ரிவ்யூல பார்க்க போறோம். அதனால இந்த ரிவ்யூவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல நம்ம பொன்னாரியன் சேனல்ல புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். இந்த படம் தியேட்டர்கள்ல வரும்போது தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட ப்ளஸ்ஸு, மைனஸு, ஃபீட்பேக்கு, கன்க்ளூஷனு எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஆரம்பத்துல ஒரு கிரைம் நடக்குது. அந்த கிரைம் அடுத்த சீன்ல பூர்ணா ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க. அவங்க கார ஓட்டிட்டு போறாங்க. அவங்க ஏதோ மனக்குழப்பத்துல வண்டி ஓட்டிட்டு போகும்போது, ஏதோ நெனப்புல கொண்டு போய் ஒரு ஒரு பைக் கார் மேல இடிச்சிடுறாங்க. அந்த பைக் ஓட்டிட்டு வந்த இளைஞர் தான் ட்ரிகான். அவர் கல்யாணம் ஆகாதவரு. ஸோ அவங்க கையில அடிபட்ட உடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் ஹியூமானிட்டி படி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் அவங்கள சிகிச்சைக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. ஸோ அவர் கையில அந்த ஒரு கையில கட்டு போட்டு அது ஆறுறதுக்கு இன்னும் 2, 3 நாள் ஆகும். அதனால அவர் கேர் பண்றதுக்கு அவர் யாரும் இல்ல. அவரு தனியா இருக்கிறாருன்ற மாரி தெரிய வரவும், அவர் பாசத்துக்கு ஏங்குற மாரி ஒரு கேரக்டர். அவங்க அம்மா இல்ல, அவர் தனியா இருக்கான்ற மாரி ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. அவர் கதைய கேட்ட உடனே பூர்ணாவும் அதுக்கப்புறம் அவர் கதைய கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. கொஞ்சம் அவருக்கு மேல கொஞ்சம் அன்பை செலுத்துறாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல அன்பையும் மீறி ஒரு மாதிரி போகுது. அவங்க அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதுக்கு இடையில பூர்ணா கல்யாணம் ஆனவங்கன்னு தெரிய வருது அந்த திரிகோனுக்கு, அந்த இளைஞருக்கு. அது இல்லாம இன்னொரு பேரலலா பூர்ணாவோட ஹஸ்பண்ட் விதார்த்து. அவருக்கு இல்லீகல் அஃபேர் இருக்கு. அந்த கல்யாணத்த தாண்டி ஒரு அஃபேர் ஆஃபீஸ்ல இருக்க செக்ரட்டரி கூட இருக்குன்னு பூர்ணா கண்கூடா பார்த்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அந்த கோவத்துல அந்த டென்ஷன்ல வண்டி ஓட்டி வரும்போது தான் இவர இடிச்சிடுற மாரி தான் கதைக்களம் சித்தரிக்கப்படுது. ஒரு கட்டத்துல அ இவங்க வெறுக்க ஆரம்பிச்சுடுறாங்க அந்த இளைஞர. ஏன்னா விதார்த் திருந்தி அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறாரு பூர்ணா மேல. ஸோ இந்த இப்படியான கட்டத்துல திடீர்னு கிடைச்ச பாசம் வெளியேறின உடனே அதுலேருந்து ஜீரணிக்க முடியாம அவர் திரிகோன் அந்த இளைஞர் பூர்ணாவ விட முடியாம அவங்க வீட்டுக்கு நள்ளிரவுல சந்திக்க வராரு. உருகி உருகி பேசுறாரு. இத விதார்த்தும் பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் எதிர்பாராத திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் அந்த இரவுல அவங்க வீட்ல அரங்கேறுது. அது என்னன்றது பரபரப்பான ட்விஸ்ட்டோட முடியறது தான் மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ரொமான்டிக்கா போகுது. நல்லாவே ஃபீல் குட்டா போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹாரர் எலிமெண்ட்ஸு, ஒரு த்ரில்லரு, அப்புறம் மிஸ்ட்ரி எல்லாம் கலந்து நல்லா ஒரு கொண்டாந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் ஆதித்யா. அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இயக்குனர் ஆதித்யாவுக்கு. ஸோ படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வருது. அந்த அளவுக்குலாம் படம் நெகட்டிவ்லாம் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு. நம்ம எப்போ முடியுதுன்னே தெரியல. செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் போகுது. கிளைமேக்ஸில் தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கிரிப்பிங்கா எழுதியிருக்கலான்ற மாரி அது மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்கு. அது இல்லாம நடுவுல கொஞ்சம் லேகிங் இருக்கு. மத்தபடி இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்னு சொல்ற அளவுக்குலாம் ரொம்பலாம் இல்ல. அது இல்லாம படத்துக்கு இன்னொரு மெயின் பில்லர் மியூசிக் டைரக்டரா அறிமுகம் ஆயிருக்கிற இயக்குனர் மிஷ்கின். அது ஒரு புது சர்ப்ரைஸா இருக்கு. அவரோட பிஜிஎம்லாம் நல்லா வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துக்கு தேவையான அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸ்க்குலாம் நல்லா வயலின்லாம் வாசிச்சு, அது மாரிலாம் சிறப்பா பண்ணியிருக்காரு மிஷ்கின்னு. எதிர்பார்க்கவே இல்ல அந்த அளவுக்கு சிறப்பா மியூசிக் பண்ணுவாருன்னு. அது இல்லாம பாடல்களும் எல்லா வரிகளும் புரியிற அளவுக்கு தெளிவாவே டியூன் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள். அவர் இப்போ மல்டிபிள் அ டேலண்டட் பெர்சன் ஆயிட்டாரு. ஏன்னா நடிக்கிறாரு, படம் இயக்குறாரு, மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு. இப்படின்னு கதை, வசனங்கள் எழுதுறாரு. எல்லாத்துலயுமே சிறந்து விளங்குறார் மிஷ்கின் அவர்கள். அவருக்கு நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். மியூசிக் ஏற்கனவே சொன்ன மாரி ஃபீல் குட்டா இருக்கு. அது இல்லாம படத்துல மெயின் பில்லர் பூர்ணா தான். லேடீஸ் கேரக்டர் படத்துல கொஞ்சம் தான். இன்னும் சொல்லப்போனா படத்திலேயே முக்கியமான கேரக்டரே மொத்தம் 3, 4 பேர் தான். அது பூர்ணா, பூர்ணாவோட ஹஸ்பண்டான விதார்த்து, அப்புறம் அந்த இளைஞரா வர அந்த திரிகுன், இப்படின்னு அவங்க செக்ரட்டரி அவரு சுபஸ்ரீ, அது விதார்த்தோட செக்ரட்டரி அவரு சுபஸ்ரீ. இப்படி மொத்தம் 4, 5 கேரக்டர் தான் படத்துல வலுவா எழுதப்பட்டிருக்கு. இத வச்சே படத்த மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அதுல பூர்ணா அவங்க கேரக்டர் சிறப்பா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டரும் நல்லா ரைட் அப் நல்லா இருக்கு.
அவங்களுக்கு தான் படத்தில் எல்லா டைமென்ஷனலும் ஆக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கோபம், மாற்றாமை, சோகம், அப்புறம் அந்த பதட்டம் எல்லாத்தையும் அவங்க இதில் அவங்களோட முகத்தில் எக்ஸ்பிரஷனை காமிக்கிறது, பாடி லாங்குவேஜ்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பூர்ணா அதை உணர்ந்து உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. அதனால அவங்க கேரக்டர் நல்லா எடுபட்டிருக்கு. அதனால வழக்கமா சிறப்பா நடிக்கக்கூடிய விதார்த் நடிப்பும் அந்த படத்துல சிறப்பாக இருந்தாலும், அதையும் மீறி ஓவர்டேக் பண்ணிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பூர்ணான்னு சொல்லக்கூடிய அளவுல சிறப்பா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாரி விதார்த் வந்து எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ்ல சிறப்பா பின்னி எடுப்பாரு. அவர் வர படங்கள்லலாம் அவரோட கேரக்டர் வந்து சிறப்பா இருக்கும். அண்டர் ரேட்டட் ஆக்டர் அவருன்னு சொல்லலாம். ஏன்னா பல படங்கள்ல சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ இருக்கப்பட்ட படத்துல அவருக்கு ஒரு அந்த 10 நிமிஷம் செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஒரு நடுத்தர குடும்பத்து அந்த டயலாக்லாம் நல்லா சிறப்பா ஒன் டேக்ல பேசி சிறப்பா பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நல்லா பாராட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படமும் நல்லா அமைஞ்சிருக்கு அவருக்கு. இந்த படத்துலயும் அவர் கேரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. கேரக்டர் கொஞ்சம் வீக்கா எழுதப்பட்டிருந்தாலும் அவரோட கேரக்டர் அவர் சிறப்பா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் படத்துல ஆச்சரியப்பட்டது வந்து திரிகோன். அவர் கேரக்டர் அவர் சிறப்பா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் கொண்டு போறதுக்கு நல்லா பூர்ணாவோட வர சீன்ஸ்லாம் நல்லா ஃபீல் குட்டா இருக்கு. ஸோ இதான் படத்துல வந்து மெயினான முக்கியமான பாசிட்டிவ். அது இல்லாம படத்துக்கு தேவையான மியூசிக்ல ஏற்கனவே சொன்ன மாரி அந்த ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸு சில விஷயங்கள்லாம் எதிர்பாராத ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு. நல்லா பிஜிஎம் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கு வந்து இன்னொரு மெயினான முக்கியமான காரணம் ஒளிப்பதிவாளரையும் பாராட்டலாம். அந்த ஜம்ப்ஸ்கர் மூமெண்ட்ஸுக்கு இந்த லைட்டிங்கு எல்லாமே நைட் எஃபெக்ட்டு அந்த லைட்டிங் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கு. லைட்டிங்கு, அந்த கேமரா, ஆர்ட் ஒர்க்கு, அப்புறம் இந்த மியூசிக் எல்லாமே சிறப்பா இருக்கு. இவ்வளோ நல்லா இருக்கு. மைனஸே இல்லையா? அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் இருக்கு. மைனஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பூர்ணாக்கும் அந்த ட்ரிகோனுக்கும் வர அந்த போர்ஷன்ஸ் வந்து நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. நல்லா ஃபீல் குட்டா கொஞ்சம் ரொமான்டிக்காவும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு நேர் பேரலலா வந்து விதார்த்து, சுபஸ்ரீ இருக்க காட்சிகள் வந்து கொஞ்சம் செயற்கையா இருக்க மாரி என்னாலும் தோணுது. ஏன்னா, அந்த அளவுக்கு அது இம்பாக்ட்டா இல்ல. இன்னும் கொஞ்சம் சென்சேஷனா எழுதியிருக்கலாம். விதார்த்தும் அந்த சுபஸ்ரீ வர சீனு வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட் ஆன மாரி இருக்கு. அது இல்லாம கிளைமேக்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆன மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது என்னன்னே புரியல கிளைமேக்ஸ்ல. ஏற்கனவே நடந்ததா? நடக்கலையா? என்ன ஏதுன்னு ஒரு கன்ஃப்யூஸ்லயே முடிச்ச மாரி ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்க மாரி இருக்கு. அது இல்லாம ஆரம்பத்திலேயே அந்த கிரைம் வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க. அதனால சஸ்பென்ஸ் கொஞ்சம் டைல்யூட் ஆயிடுது. அது இல்லாம இன் பிட்வீன் சீன்ஸ்லலாம் கொஞ்சம் லேகிங் இருக்கு. படம் மொத்தமே 2 மணி நேரம் தான். அது வந்து நடுவுல வந்து லேகிங்னால ரொம்ப ஒரு 3 மணி நேரம் பார்த்து ஆயிடுச்சு தருது. நடுவுல ஒரு 15 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்கலாம். இல்லன்னா வேற மாரியான அந்த ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா படம் இன்னும் வேற லெவல்ல போயிருக்கும். ஆ மொத்தத்துல இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, படத்துல வர அந்த அந்த வன்முறை காட்சிகளுக்கு படம் வந்து கண்டிப்பா யுஎஸ் சர்டிஃபிகேட் குடுத்திருந்தாலும் 18+ பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா படத்துல வந்து இழுத்துட்டு போற மாரி அடிச்சு கொல்லப்பட்ட ஒரு பாடிய வந்து இழுத்துட்டு போற மாரி, அப்புறம் ஜம்ப்ஸ்கேர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பார்க்கக்கூடிய படம் தான் என்னோட அபிப்பிராயம். ஸோ மொத்தத்துல இது வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் சொல்லப்படுது. பட் அத வந்து அ எனக்கு வந்து ஏத்துக்க முடியல. ஏன்னா முக்காவாசி படம் நல்லா தான் இருக்கு. ஒரு சில லேகிங் இருக்கு. ஆனா படத்தோட என்கேஜ்மெண்ட் என்னமோ குறைக்கிற அளவுக்குலாம் இல்ல அந்த ஒரு லேகிங்கு. படம் வந்து சிறப்பாவே இருக்கு. இப்போ ஸ்டார்ட்டிங்கும் எண்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன் பிட்வீன்ல கொஞ்சம் 15 நிமிஷம் லேகிங் தான். மத்தபடி இது கண்டிப்பா தியேட்டர்ல ஒன் டைம் வாட்சபிள் தான். மியூசிக்கும் நல்லா இருக்கு. அந்த ஜம்ப்ஸ்கேர் மூவ்மெண்ட்ஸும் இருக்கு. அதனால பெரியவங்களுக்கு கண்டிப்பா புடிச்ச படம் தான் இது. அது இல்லாம ஓடிடில வரும்போது இந்த படம் கண்டிப்பா பேசப்படும். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்க்காம நான் அந்த படம் எப்படி இருந்தாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு படத்துல வந்து நல்ல ஒரு என்கேஜிங்கா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த படத்த ஒரு அம், ஒரு முறை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். அப்படி இல்ல பொறுமையா இருந்து பார்க்குறேன் அப்படின்னா ஓடிடில வரவர கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது உங்களோட கால் தான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் டீசென்ட்டான படம். ஒன் டைம் வாட்சபிள். ஸோ அதுக்கு மேல உங்க கால் தான். வேறொரு திரை விமர்சனம் இல்ல முன்னோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.